சபைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்ததற்கு பின்பாக தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு போய் அவ்விசுவாசிகளோடு இணைத்த பெற்றோர்கள் இங்கு உண்டு. உண்டா இல்லையாங்க? பல இடங்களுக்கு நாங்க போறோங்க. ஒவ்வொரு பிள்ளையும் வந்து கண்ணீர் வடிப்பாங்க எங்க கிட்ட. நேற்று கூட ஒரு பெண் வந்து என்னை சந்தித்து பேசும் பொழுது கண்ணீர் விட்டு அழுதாங்க. என் புருஷனை குடிக்கிறாரு, அடிக்கிறாரு, ரத்தம் வந்துருச்சு, தையல் போட்டிருக்கேன், என்னம்மா ஆச்சு? ஏமா? அக்கா, நான் வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டு என் மன விருப்பத்தின்படி அவிசுவாசியான ஒரு மகனோடு போய் என்ன பண்ணிட்டேன்? கல்யாணம் பண்ணிட்டேன்க்கா. நான் விரும்பி தான் அந்த வாழ்க்கைக்கு நான் போனேன். இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன்க்கா. அன்னைக்கு சொன்னாரு என் பாஸ்டர், நான் கேட்கல. என் அம்மா என் காலை பிடிச்சி கூட அழுதாங்க, நான் கேட்கல. ஆனா இன்னைக்கு அடி வாங்கிட்டு அதே அம்மா வீட்டுக்கு வந்து நிக்கிறேன். எத்தனையோ பெண்கள் கண்ணீரோடு இன்றைக்கு இருக்கிறதற்கான காரணம் அவ்விசுவாசியோடு இணைந்ததுனால் தானே, இசைந்ததுனால் தானே. எனக்கு கேட்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லவனா இருக்கான், அன்பா இருக்கான், நல்லவளா இருக்கா, அன்பா இருக்கா, நல்லா பார்த்துப்பா, இதெல்லாம் இல்லைங்க. இயேசுவை கும்பிட்டா, இயேசுவை ஆராதிச்சா, ஞானஸ்தானம் எடுத்திருந்தா, அபிஷேகம் பெற்றிருந்தா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். வேற எந்த குவாலிஃபிகேஷனும் வேண்டாம் எனக்கு. படிக்கலனாலும் பரவாயில்ல, வேலைக்கு போனாலும் பரவாயில்ல. அப்படி நீங்க விரும்பணும். என் மருமக அபிஷேகம் பெற்றவளா இருக்கணும் நீங்க விரும்பணுங்க. என் பிள்ளை கல்யாணம் ஆகாம கூட வீட்டிலே கிடக்கட்டும், ஆனா அந்நிய நுகத்தில் என் பிள்ளையை இணைப்பதில்லை. முடிவெடுங்க. எனக்கு தெரியுங்க, எங்க பிரேயர் டீமுக்கு வந்திருக்கிற அக்கா 32 வயசு ஆகுது. அந்த ஒரு அக்கா தான் அந்த வீட்டுல ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இது வரைக்கும் இயேசுவை நம்புகிற அபிஷேகம் பெற்ற பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன் காத்திருக்கிறாங்க. என்னால பல எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு காண்பிக்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிதான் உலகம், காம்ப்ரமைஸ் பண்ணாதான் வாழ முடியும், அப்படிலாம் இருந்தாலும் நம்மளால வாழ முடியும் சொல்றீங்களா? இல்லைங்க. வாலிப பிள்ளைங்கள்லாம் உங்களை விட பல மடங்கு வைராக்கியத்தோடு நான் கட்டுனா ஒரு அபிஷேகம் பெற்றவனு தான் கட்டுவேன்னு இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாரா? நம்மை ஆசீர்வதிப்பாரா? ஆண்டவர் ஒருவேளை அப்படி அந்நிய நுகத்தோடு போய் பிணைக்கப்பட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் சமூகத்துல போய் முட்டி போட்டு, அப்பா நான் செய்தது தப்புப்பா, நான் தான்ப்பா தப்பு பண்ணேன், தெரிந்தே நான் தவறு செய்தேன் என்று கர்த்தரிடத்துல அழுது ஒப்புரவாகுங்க. ஏன்னா அவங்க அப்பா நீடிய பொறுமை உள்ளவருங்க, அவருக்கு இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவருங்க. நிச்சயமா சேர்த்து கொள்வாருங்க. கொஞ்சம் அடிப்பாரு, கொஞ்சம் காயப்படுத்துவாரு, ஆனா அவரே கட்டு போட்டுருவாருங்க. அல்லேலூயா. அவருக்கு அது தெரியுங்க. ஆமென். நிச்சயமா உங்களுக்காய் கர்த்தர் அதை செய்வார். ஆனா ஒரு முடிவு எடுக்கணும்ப்பா, நான் இந்த தவறை செய்தேன், என் பிள்ளைகளை, என் சந்ததியில ஒருத்தர் கூட அந்நிய நுகத்தில் பிணைக்கப்பட கூடாது என்று முடிவெடுங்க. அதுதாங்க ஒலிவ மரம். ஆமென்.